உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்கு எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. சிபிஐ வழக்கு இருக்குதுலாம் கரெக்டு தான். இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. கை நீட்டி பேசாதீங்க, உட்காருங்க உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க 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 உட்காருங்க. கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் இது உங்களுக்கும் தெரியும் வார்த்தை அவர், ஆனால் மக்கள் மனதில் இல்லை. கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார்? நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் இங்கே வந்திருக்கிறார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே இருந்து சொன்ன 2 பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்கற. உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க 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 சார். பின்ன இதுல பேசுறதா? அப்போ உட்காருங்க உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன். இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணீங்க? உட்காருங்க 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 உட்காருங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை முதலில் செவிமடுத்து அதை செயல்படுத்து என சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். அமைதியா இருங்க. ஏனுங்க நான் சொல்ல முடிக்க வரைக்கும் விடுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் சொல்ல போறேன், முடிவு சொல்ல போறேன். உட்காருங்க. இல்லைங்க, நான் என்ன உட்காருங்க. படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளேன். நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர். அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ. புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? நீங்க திரும்ப இப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க இதுக்கு உட்காருங்க உட்காருங்க சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் எதிர்கட்சி கொறடா, நீங்கள் வந்து சரியா சார் ஒரு தம்பி நீங்கள் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்கள் கடைசி லெவலில் உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. அவர் யார்? உட்காருங்க, அவரை உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. நீங்கள் உட்கார வைங்க பார்க்கலாம். உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். திமுக என்ன செய்தது நாங்களும் குறை சொல்ல முடியும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. நீட் தேர்வு வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த பதிவு இருக்கு. அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டிஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன் மணிரத்னம் மட்டுமல்ல, உடன் பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் அவர்களே, குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவையிலிருந்து நீக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் அந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது.
அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. சொல்றாரு அவருங்க. இல்லைங்க, நீங்க இருங்க, நீங்க சொல்லும்போது இருங்க, உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டுவரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உறுப்பினர் எரிசக்தி துறை சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்லி முடிச்சிருங்க. பேசுங்க, ஏதோ சொல்லணும். இடையில குறுக்கிட்டாதுங்க, கடைசியா பேசுங்கன்னு சொன்ன இல்லையா? கடைசியா இப்ப பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது இல்லாமல் மதுரையில் இந்த சிறைவாசி, அதாவது சிறைத்துறையில இருந்த இதுல சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தான்னு சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம். அதை பத்தி பேசக்கூடாது என்பது சொல்லிவிட்டோம். ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அவை முன்னவர் சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்க சொல்றீங்க. பேசுறீங்களா? இல்ல நீங்க அவை முன்னவர் அவங்க கிட்ட பேச, என்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன். தலைவர்களே, நான் பேசுறதே வேண்டாமா? இப்படி கத்திட்டு இல்லைங்க, நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர், இல்லை நான் சொல்ல முடிய வரை விடுங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அக்ரி, உட்காருங்க. நான் பேசுறேன். நெருங்க. அவை முன்னவர், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன பார்த்து பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு இல்ல மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு உறுப்பினர் பேசுறீங்களா? உறுப்பினர் போய் உட்கார். நீங்க உங்க போய் உட்கார், அவங்க இடத்துல உட்காருங்க. இதுங்க பேச வைக்கிறேன், பதில் சொல்ல வைக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி தரேன், உட்காருங்க. இல்ல நீங்க உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் அவங்க இருக்கையில போய் அமருங்க. எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றது உங்களுக்கு தான் நான் நேரம் தரேன், உட்காருங்க. பாருங்க, அருமையா இருங்க. 45 இருங்க. முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க.
உட்காருங்க. முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லை உட்காருங்க 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 உட்காருங்க. இருங்க இருங்க, வரிசையாக கோர்வையாக இருங்க, வரிசையாக உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு சுப்பிரமணியம் உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன் இருங்க, கேட்கறேங்க ஒரு இடத்த இருங்க, கேட்கறேன் உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு நான் உட்காருங்க, நான் சொல்றேன் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒரு 45 நிமிடம் ரொம்ப அருமையாக அவருக்கு தெரிந்த கருத்துக்களை, அவர்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை எல்லாம் விளக்கமாக சொன்னார். அதிகமான குறுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கடைசியில் முடிக்கிற போது கடைசியாக சொன்ன அந்த கடைசி பத்தியில் சொன்ன அந்த செய்திகள் தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களை, ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவர்களை பேசும்படி அழைத்திருக்கிறது. அதில் இந்த குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை கூப்பிட்டு நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியாக உட்காருங்க 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 சார். பின்ன இதில் பேசுறதா அப்போ? உட்காருங்க உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்கிறேன் உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுறீங்க? உட்காருங்க 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 உட்காருங்க. அந்த வார்த்தை இல்லை இல்லை இல்லைங்க, குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே என்று சொல்ல 2 பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி கேட்கற? உட்காருங்க 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 உட்காருங்க. பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா இருங்க உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மிதி வேணா உட்காருங்க. இருங்க உட்காருங்க இருங்க இருங்க ஏங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் 2 பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க 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 உட்காருங்க. இப்போ வாங்க மாநில உறுப்பினர் பேசுங்க மாநில உறுப்பினர் பேசுங்க. எதிர்கட்சி கொறடா பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக பேசிக்கொண்டார். நம்ம எல்லாமே அவருடைய பேச்சை கவனித்து கொண்டு தான் இருந்தோம். கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னாங்க. அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பேரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறானது என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை.
அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்ல நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்ல குதிரை என்று சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து என்று தான் நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்ல. அது செய்யவும் மாட்டோம். இல்ல உள்நோக்கம் இல்ல இல்ல அது செய்யவும் மாட்டோம் நாங்க. ஆனா என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களும் ஒன்றா இல்லை. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாநில பள்ளிக்கல்வித்துறை முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே தமிழக சட்டமன்ற வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் என்பவர் முதல் முறை ஆட்சியினுடைய தினசரி தகவல்களை நேரலையில் தருபவர் மட்டுமல்ல, முழுமையான நேரலை முதல் முறையாக வரலாற்றிலேயே உங்கள் மூலமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 மணித்துளிகள் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற பொழுது அத்தனை கருத்துகளும் எதிர்கருத்துகள் இருந்த போது கூட அதை அதிகம் இடைச்சல்கள் செய்யாது முழுமையாக கேட்டு முடித்து, அதன் பிறகு இறுதியில் அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் மீது அவரே சொன்னார், இது கேட்கும்போது கஷ்டமா இருக்கும்னு. அந்த கருத்துக்களுக்கான எதிர்வினையாக இங்க பேசும்போது கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், ஆளுங்கட்சி மட்டும் பேசாது, எதிர்கட்சி சகல கட்சி உறுப்பினர்களுக்கும் நியாயமான, உண்மையிலே அவர்களுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குவதையும் முதல் முறையாக வரலாற்றிலே இப்படி ஒரு பேரவைத் தலைவர் கிடைத்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையை சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மூத்தவர்கள், அண்ணன் சுப்பிரமணியனர்லாம் மூத்தவர், இங்க இருக்கவங்க எல்லோருமே பல தேர்தல்களை பார்த்தவர்கள். அவர்களை காட்டி எங்களுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும், டெக்கோரம் இப்படி இருக்கணும் சொல்ல வேண்டிய நேரத்தில் பேரவைத் தலைவர் எழுந்து நின்றால் அனைவரும் அமர்ந்து விட வேண்டும். உங்களுக்கு தெரியாத மரபல்ல. நீங்கள் எழுந்து நின்ற பின்பும், நீங்கள் பலமுறை சொன்ன பின்பும் அப்படி கூச்சலிடுவதோ நடு மன்றத்திற்கு வருவதோ ஏற்புடையதல்ல. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை முதலில் செவிமடுத்து அதை செயல்படுத்து என சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். நீங்கள் பேசுகிற பேச்சில் ரசிக்கும்படியான பேச்சு இருந்தால் அதை பாராட்டக்கூடிய முதல் ஆளாகவும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். எனவே ஆக்கப்பூர்வமாக, ஆரோக்கியமாக கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏவுக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், அப்படிங்களா, ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல, இல்ல நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரையும் அல்ல கழுதையும் அல்ல சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் அது வேறு அர்த்தத்தில் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அடுத்து நீங்கள் இப்போ முடிங்க, நீங்கள் முடிங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 உட்கார
உட்காருங்க. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க. உட்காருங்க. இல்லை, கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. உட்காருங்க. உட்காருங்க. என்னை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்துடல, இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தோழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சு இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க. உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு. உட்காருங்க. அங்கேருந்து பேசாதீங்க, கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்களும் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க மொழி. அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும் அந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல் என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம். எங்களை பார்த்து சொன்னார் அவர், நீங்கள் கூலாக இருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் மிகவும் கூலாக தான் இருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் கூலாக தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு உறுப்பினர் சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியலை, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்குறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலைன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பதை தெரிவிச்சு. உட்காருங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றது தான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். மாண்பு சுகுமார் பேசுங்க. நீங்கள் நேற்று மற்றொரு முன்னாள்
அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். நீ குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு உட்கார. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார், இருந்தார். ஆனால் நாங்கள் படுற டென்ஷன் அவருக்கு தெரியும். நாங்கள் எதுக்காகனா மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் பார்க்க வேண்டும், அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறிய அனுப்பி நாங்கள் பண்ணிடுறோம். அது இப்படி எங்கள் திட்டமும் மக்களுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இப்போ இங்கே புதுமை பெண் திட்டம் விளக்க வேண்டாம். மாண்பு உறுப்பினர் சொல்லிட்டீங்க, அவர் கருத்துக்கு தப்பு சொல்லிட்டீங்க, அதோட நிறுத்திடுங்க. போதும் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நீங்கள் முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுகிற போது மிகப்பெரிய திராவிட பாரம்பரியத்து குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக இருக்கின்றீர்கள். அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இப்போ ஒருத்தர் அங்கே பின்னாலன்னு சொன்னாங்க, நீ எங்கே? அதில் பின்னாடி முன்னாடிலாம் வேண்டாம், என்னை பார்த்து எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுங்க. இல்லை, நான் இருந்த திமுக தான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது என்னைக்கு வந்து சப்ஜெக்ட் வாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நீங்கள் அது சொன்னார், நீதிநிலை அறிக்கை வேணாம் பற்றி பேசுங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் என்னை விட ஒரு வயசு பெரியவங்களாக இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் மதிக்கக்கூடியவங்க தான். நான் அதில் வந்து நான் தவறாக எந்த கருத்து நான் சொல்ல. நான் இருக்கிறது மக்கள் நினைக்கிறதையும் மக்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் போதும், உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. வேண்டாம், இப்போ அவர் வந்து இல்லை அவரை திருத்தி கொள்ளுகிறப்ப நீங்கள் விடுங்க. கொடுங்க. உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. இல்லை அவை முன்னவர் அவை 72 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்கள்கிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்களில் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில் இருந்து தான் வந்தவன் என்று. எனவே மக்கள் மனதில் இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதில் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். மாண்பு உறுப்பினர், அங்கே விசில் சின்னத்துக்கு மட்டுமே எல்லா தொகுதியிலும் ஓட்டு கேட்டு வந்திருக்கு. அவை முன்னவர் ஒரு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாண்பு உறுப்பினர் சுகுமார், விவாதத்துக்கு வாங்க. தலைவர் அவர்களே, தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறது முதல்ல கவனிங்க, என்ன அங்கே பார்த்து கவனிச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர், மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர், எங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அமைச்சர்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள. அடுத்தது நீங்க பேசலாம். எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அதை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடென்று சிரித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? இருங்க சொல்லி முடிக்கணும். இருங்க சொல்லி இருங்க, அமைதியா இருங்க. ஏனுங்க நான் சொல்ல முடிக்கவே விடுங்க. உட்காருங்க, நான் சொல்ல போறேன், முடிவு சொல்ல போறேன். உட்காருங்க. இல்லைங்க நான் என்ன உட்காருங்க. இருங்க அவை முன்னவர் உட்காருங்க. நாடே சிரிக்கிறது என்ற வார்த்தை அவைக்குள் நீக்கி விடுகிறேன். மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு செய்தி. மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார். நல்ல நயமான நல்ல கருத்துக்களை நகைச்சுவையாக எல்லாம் 2 பக்கம் மாறிக்கொண்டீர்கள். இந்த பிரச்சனையை விட்டு அவரை நான் பேச அனுமதிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தினை, அரசின் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அவருடைய எல்லையில்லா உரிமை, அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாணவர்கள் மீது கொண்டிருக்கிற கருணை, மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழுக்கு இனி ஒரு நாளும் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தனி தீர்மானத்தை நான் உளமாற வரவேற்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்
நாங்கள் குலசாமியாக வணங்குகிற எங்கள் தலைவர், படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். முதலமைச்சராக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டவுடன் முதலமைச்சரை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சரை கேட்கிறார்கள், சார் நான் கதைக்கு தானே, நீங்க அண்ணாவை பத்தி பேசுறீங்க, உறுப்பினர்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு வேண்டாம் பேச வேண்டாம். நீங்க கலைஞரை பத்தி பேசுறீங்க, பாருங்க உங்க முதல்வரை பத்தி, முன்னாள் முதல்வரை பத்தி அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், நீங்க பெருந்தலைவரை பற்றி இருங்க. உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் பேசுங்க. பெருந்தலைவரை பற்றி சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வந்துடுங்க. தீர்மானத்தை ஆதரிக்கிற கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடணும். நீங்கள் வாங்க, பெருந்தலைவரை பற்றி சொல்லுங்க, முடிங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சொன்ன முதல் செய்தி, முதல் தகவல், முதல் அறிக்கை என்ன தெரியுமா? தமிழகத்தில் கல்வி அறிவு இல்லாத கடைகோடி மனிதன் கூட இருக்கக்கூடாது. கல்வி அறிவு இல்லாத, படிப்பு அறிவில்லாத எந்த மனிதனும் தமிழகத்தில் இருக்கவே கூடாது என்று நீட்டு தேர்வுக்கு மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த நீட்டு தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். உட்காருங்க. நீங்க திறமை எப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க உட்காருங்க சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க. நீங்க எதிர்கட்சி கொறடா, நீங்க வந்து சரியா சார் ஒரு 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 தம்பி நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க கடைசி லெவலில் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அவர் யார்? உட்காருங்க. அவரை உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. 60 ஆண்டு மேலே நடவடிக்கை எடுப்பேன். நீங்க உட்காரணும். ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்பதை இதை நினைவு காட்டுகிறது. நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் முடிங்க, வரவேற்று முடியும். முடிக்க சொல்லுங்க. உட்காருங்க. விடுங்க சார், பேச விடுங்க சார். உட்காருங்க. உட்காருங்க. நீட் நுழைவுத் தேர்வு, நீட் நுழைவுத் தேர்வு சமூக நீதி, சுயாட்சி மற்றும் மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு எதிரானது. வசதி படைத்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பெரிய பயிற்சி நிலையங்களுக்கும், கிராமப்புற மாணவர்களின் பெற்றோர் இதற்கு ஈடுகொடுக்க முடியாமலும் திணறி வருகிறார்கள். தொடர்ந்து நடைபெறும் வினாத்தாள் கசிவுகள் மாணவர்களின் கனவை சிதைக்கிறது. என் அருமை தங்கை அனிதா முதல் ஆனந்தன் வரை 36 மாணவர்கள் இதனை எதிர்கொள்ள முடியாமல் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டனர். இந்த கொடூர நிலை தொடருவதற்கு இனி நாம் அனைவரும் அனுமதிக்கப் போவதில்லை. அதே வேளையில் நீட்டு தேர்வு முறையால் கல்வி மாஃபியாக்கள் அதிக அளவு பயன்பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாகவே நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகிறார்கள். 12 ஆண்டுகள் பள்ளியில் படித்த மாணவர் இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறும் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. அதே வேளையில் ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு வழியாக மாணவர்களின் தகுதியை தீர்மானிக்க முயல்வது இயற்கை நீதிக்கு எதிரானது. இதன் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் மாணவர்களின் போராட்டங்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்.
ஒரு ஏழை மாணவரின் மருத்துவ படிப்பை தனியார் பயிற்சி மையங்கள் தீர்மானிக்க முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. மாணவர்களின் வாழ்க்கையை விட எந்த வகையிலும் நீட் தேர்வு உயர்ந்தது அல்ல. நீட் தேர்வு முறை வந்த பின்பு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வது வெகுவாக குறைந்து வருகிறது, கவலை அளிக்கக்கூடியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு பெரிய மன உளைச்சலில் மாணவர்களும் பெற்றோர்களும் உள்ளனர். இவர்களுடைய மனவேதனையை வினாத்தாள் கசிவு மூலம் அதிகரித்து வருகிறது. 2017 15,000 இருந்த நீட் பயிற்சி கட்டணம் இன்று 1,80,000 உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் வரிபணத்தில் கட்டப்பட்ட அரசு மருத்துவ கல்லூரிகள் நிர்வாகத்தை டெல்லி கட்டுப்படுத்துவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. மேடைக்கு மேடை டிஜிட்டல் இந்தியா என்று முழங்கும் ஒன்றிய அரசால் ஒரு தேர்வை கூட நடத்த முடியாதது கண்மையா கண்டத்திற்குரியது. இந்த நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மாணவர்களுடன் இணைந்து அவர்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார். நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, இது கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். மாண்புமிகு நீங்கள் அல்ல கொறடா இல்லை இருங்க எதிர்கட்சி கொறடாவுக்கு ஒரு வேண்டுகோள் நான் கொடுக்குறேன். மாண்பு உறுப்பினர் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் தொடர்ந்து எழுந்து நின்று குரல் கொடுப்பதும் கையை நீட்டி பேசணும் அனுமதிக்க முடியாது. அதே போன்று ஒரே நீங்கள் எழுந்தால் மற்ற உங்களை சார்ந்திருக்க மற்றவர்கள் உட்கார வேண்டும் என்றாவது சொல்லிக் கொடுங்கள். பாருங்கள், இப்போ பாருங்கள் பாருங்கள், இப்போ பதில் இப்போ சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் பதில் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உட்கார வைங்க பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் உட்காரு. மாண்புமிகு உறுப்பினர் பிளம்பர் கார்பெண்டருக்கெல்லாம் நிறைய தேவை இருக்கு, அந்த தொழிலெல்லாம் கத்துக்கலாமேன்னு சொன்னார். அவர் ஏற்கனவே இருந்த RSS கொள்கை பாணியில குலக்கல்விக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு. அதுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பிருச்சு. இருங்க மாண்பு உறுப்பினர் நீங்கள் தீர்மானத்தை இருங்க சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு வாய்ப்பு தர போகிறேன். தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிற போது அதை ஒட்டிய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து நான் அமைதியாக இருந்தேன். இப்போ அதை தாண்டி இப்படிப்பட்ட விமர்சனங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா அப்போ பதில் சொல்லாவிட்டால் அப்புறம் கடைசியிலே சொல்லுங்கள் என்று அப்போ நீங்கள் சொன்னபடி நேரலில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ எப்போ நீக்குவீர்கள் என்று கேட்கின்றீர்கள். அருள் கூர்ந்து தீர்மானத்தை ஆதரிக்கிற அந்த செய்தியை மட்டும் பேசி நீங்கள் முடிப்பது தான் பொருத்தமாக இருக்கும். இப்போ சொன்னதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லவில்லை, நான் நீக்கி விடுவேன். பதில் சொல்லுங்கள். இந்த தீர்மானத்தை ஒட்டி தேவையில்லாத விஷயங்களை பேச மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏனென்றால் தேவையில்லாத மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவரோட நிலைப்பாடு தெளிவாக இருக்கு. இதோட ஒரு 7-8 அறிக்கையை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விதத்திலையும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பதிவை செய்திருக்கிறாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பற்றி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடில் இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்ககிட்டையும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். தேவையற்ற நான் என்ன சொல்றேன், பாருங்க, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிற கருத்து ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் எல்லா ஆதாரங்களும் திரும்ப விவாதங்கள் வளர்ந்து வரலாறு திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கும்.
அருள் கூர்ந்து பேசுகின்ற உறுப்பினர் இப்போது சுருக்கமாக இதை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பேசி முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமானதான் தலைவரை பேசுகிறேன். வரலாற்றில் நாங்கள் இருக்கிறோம், அதனால நாங்கள் பேசுகிறோம். வரலாற்றில் இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? ஒரு குழந்தை இப்போ நேரடியாக இப்படி நீங்கள் வந்து பேரவையில் இப்படி நேரடியாக இப்படி பேசுவதை தவிர நான் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் பேசிய பேச்சில் இந்த தீர்மானத்தை ஒட்டி இல்லாத இருக்கிற கருத்துக்களெல்லாம் அவைக்குள்ள நீக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிக்கலாம். மாண்புமிகு நான் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி கொறடாவில் தான் சொல்லுவேன். நீங்கள் தான் தயார்படுத்தி அனுப்பணும் என்ன பேசுகிறதுக்கு. இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அமைச்சர்கள் பலமுறை இல்லை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பலமுறை ஒருமனதாக இந்த தீர்மானத்தை அரசியல் இல்லாமல் நிறைவேற்றி தர வேண்டும். ஐயா ஒரே நிமிஷம், நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டனர். அதையும் மீறி பலமுறை அவர் அரசியலுக்கு எடுத்து செல்லுள்ளார் என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். இல்லை, என்னிடத்தில் ஆதாரபூர்வமாக சென்ற ஆண்டு எப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் எந்த பழைய நினைவு கொண்டு வர வேண்டாம். பழைய வரலாறை பற்றி இங்கே பேச வேண்டாம். இந்த தீர்மானத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசிக்கொண்ட உறுப்பினர் அதை ஒட்டி பேசுவாரேனால் நான் அனுமதிப்பேன். அது வேறு விஷயங்களுக்கு அவர் போவாரேனால் பேசிய பேச்சினுடைய அனைத்து குறிப்புகளிலிருந்து தேவையானவை மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும், தேவையான இல்லாதவற்றை நான் நீக்கிவிடுவேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் வரலாறு தான் பேசினேன். முடிவாக இந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அனிதானுடைய நிகழ்வு என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது இறந்து விட்டது. ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தேவைகள் எல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு பூர்த்தி செய்தார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். வரலாறு பற்றி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நீட் குளறுபடிகளை, நீட் வினாத்தாள் லீக் ஆனதை எதிர்த்து டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிச்சு. உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் போய் ஆதரவு தந்தாங்க. சிஜேபி போராட்டத்துக்கு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் போய் ஆதரவு தந்தாங்க. ஆனால் ஏன் தாவேகா சார்பில் ஒருத்தர் கூட போகவே இல்லை? மாண்புமிகு தவறான கருத்து சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நோய் தொற்றில் குழந்தைகள் இறக்கலாம், ஆனால் ஒரு தேர்வு முறையில் இத்தனை குழந்தைகள் இறந்ததையெல்லாம் அம்மா சுட்டி காட்டிய போது இந்த அரங்கம் அதிர்ந்தது. வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீட் எதிர்ப்பு சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து பேசிய அண்ணன் அவர்கள் கூட எங்கோ பலனடைந்த ஒரு சில குழந்தைகளை சுட்டி காண்பித்தார். ஆனால் பலனடைகிற ஒரு சில குழந்தைகளை விட பாதிக்கப்படுகிற பல லட்சம் அரசு பள்ளி குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீட் எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெருந்தன்மையோடு இத்தனை அவதூறுகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கி அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மதிப்பிற்குரிய பொது உடைமை தோழர்களினுடைய
தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மேலும் அருமை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பட்டினி போராட்டத்தை எடுத்த என்னுடைய தோழர்கள் புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட அத்தனை பேரையுமே நான் மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் எனது அருமை தம்பி கொரடா, வாரிய தலைவர் அருமை தம்பி லயலாமணி பல முறை நேரில் சென்று பார்த்து போராடக்கூடியவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவைப்படக்கூடிய தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் சென்றவர்கள் நாங்கள், எங்களை செல்ல சொன்ன மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே தயவு கூர்ந்து உங்கள் அரசியலை அப்பால் வைத்துவிட்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை வழிமொழிந்து இந்த மாமன்றத்தில் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.